அடித்த உங்க வீட்டுல உனக்கு திருமணம் சொன்னாங்களே என்னடி ஆச்சு? அத்தை வேற ஏண்டி போது இந்த நேரத்துல கலரு கூட இருக்கும்போது என்னுடைய கஷ்டங்கள் சாமி அமைச்சர் அழி கட்டான் பாத்தியா சொல்லுடி. உங்க கூட இருக்கும்போது என்னுடைய கஷ்டங்கள்லாம் மறந்து நான் சந்தோஷமா ஆடி பாடி கொண்டு இருக்கிறேன். ஆமா அது வேற கேட்டு அடி பண்ணு பொண்ணு சொல்லுடி. ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் சேருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாவமே வந்து சேருதுடி. என் வாழ்க்கைய ஒரு கேள்விக்குறியா நிக்குது. அதுக்கு பதில் தெரியல. பதில வேணா ஒண்ணு வேணாம். ஏன்டி சின்ன பொண்ணா இருக்கா வேணாண்டா வற்புறுத்தாது எங்களுக்கு இல்லாத நாங்க அவசரப்படுறோம். அவளுக்கு எதுக்கு ஏன்டி ஏன்டி சின்ன பொண்ணா இருக்கிறா வாழ வளர இருக்கிறாடி நல்லது கெட்டதெல்லாம் அவளை கேட்கலாம். நீ சிக்கிட்டு போற ஏன்டி என்னடி உனக்கு திருமணம் ஆச்சா? அக்கா நான் என்ன வயசுக்கே வரலடி. வயசுக்கே வரலையா? ஆமாக்கா உண்மையாகவா சொல்றேன்? உண்மையாதாண்டி சொல்றேன் பொண்ணு. இவ சொல்றத நம்பவும் முடியல, என்னால நம்பாம இருக்கவோ முடியலடி. வயசு வந்து சொல்றாடி அதை தாண்டி சொல்றேன். நீ எப்படியே வயசுல வந்துட்டு தானே நீ வர வர போய் அதிகமா சொல்ல கத்துக்கின. ஒழுங்க மரியாதை உண்மை சொல்லிடு. வயசுக்கு நீ வந்துட்டு தானே. அக்கா நான் ஏண்டி போய் சொல்ல போறேன்? அப்படி போய் சொல்லி எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது சொல்லு பாக்கலாம். ஏண்டி அவ வயசுக்கு வரலன்னு சொல்ற, இப்படி குத்து விளையாட்டு உட்காந்து பாக்குறிய கேளாண்டி. நீ கம்முனு கறி கற்பாய் நான் பார்த்து சொல்றேன். சரிடி முனிமா கை பட்டது ஆளை பார்த்தா மப்பு மந்தாரமா கொத்து முடியுமா காய்ச்ச கனியா ஆக போற நேரத்துல குடு வயசுக்கு வர சொல்றாளே பொண்ணு. இவ எப்போ வயசுக்கு வந்துட்டு இருப்பா. அங்க 5வது 6வது படிக்கிறவளே வயசுக்கு வந்துடுறாளுங்க. இவ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் வர படிக்கிறா. இவ ஒண்ணுமா வராது இருப்பா. அடி அவக்காதி விடுறி. ஏண்டி உனக்கு திருமணம் ஆச்சா? அக்கா திருமணமே வரான்னு சொல்றா. யாருக்கு நீ வரான்னு சொன்ன? அம்மாட்டக்கா. உங்க அம்மாவுக்கு வேணாம். உங்க அம்மாக்கு திருமணம் வரான்னு சொன்னேன், உனக்கு வரான்னு சொன்னியா? திருமணம் தெரியாம தான் கேக்குறாங்க. அம்மாக்கு திருமணம் ஆகாம பார்த்தா ஏண்டி வேணாம் சொன்ன? எதுக்கு வேணாம் சொன்ன? காலம் பூரா உங்க அம்மா இருக்குன்னு ஏண்டி காலம் முழுவதும் இப்படியே இருந்த இந்த சமுதாயம் உன்னை விடாதடி. சமுதாயம் இவளை விட்டாலும் இவ சமுதாயத்தை விட மாட்டாடி. அப்படித்தான். ஏண்டி உனக்கு ஆச்சாடி? எனக்கு திருமணம் வேண்டாம். ஏண்டி பாவி எல்லாம் இப்படியா இருப்பீங்க? ஏண்டி உனக்கு எனக்கு திருமணம் நடந்து என்னோட 10 நாள் ஆகுது. பரவாயில்ல அவ கதை விடு. உனக்கு என்னடி ஆச்சு? எனக்கு திருமணம் நடந்து 13 வருஷம். ஆமா எங்களை கேட்கறீங்க. நீங்க 3 பேரும் யாருங்க? நான் தான் ஆம்பளைங்க. ஆம்பளை ஆப்பல்லையா? நாங்க 3 பேரும் ஆம்பளைங்க இல்ல, நாங்க 3 பேரும் பொண்ணுங்க. ஐயா இத பாருங்க, ஒரு பெண்ணு மகன் இருக்கு. உங்களுக்கு என்ன வேலை? நீங்க 3 ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? அத மட்டும் சொல்லிட்டு வந்தவனை பார்த்து போனா உங்களுக்கு நல்லது. அதே சமயத்துல எங்களுக்கு நினைக்கிறோம். நீங்க 3 என்னங்க நினைக்கிறீங்க? 3 பேரும் உங்களை தாண்டி நினைக்கிறோம். என்னங்க நீங்க எங்களை நினைக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறாச்சு. இவங்க 3 பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு?
அந்த பச்சையம்மன் கோயில் அந்த வாமுனி செம்முனி வச்சுல அதே போட்டுக்கு பாரு. இதாண்டி வாமுனி, அதான் செம்முனி, அதாண்டி ஜடாமுனி. சொல்ல முடியாது போல பரோட்டா தலையா காற்ற மாறல பயப்படுறாங்க. இந்த கடைசியா நிக்கிற தேவையா நிக்கிறாப்ப எங்கன்னா கொஞ்ச நாள் மனசுல பயம் இருக்குதா? நீங்க யார், எந்த நாட்டை சேர்ந்தவங்க? உங்க ஊரை பேரை சொல்லணும். ஊரை பேரை மட்டும் சொல்லணும்னா அதுக்குள்ள அது அரைப்படி மூத்திரம் இங்கே போயிடுவேன். நாளைக்கு ஆர்மி வந்து ஆற்காடு வர வழியில வளையாத்தூர்ல போய் போயிடுவேன். அர்ஜென்டா வந்தா என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்யணும்? ஆடு வாய் திறக்கிறேன், என் வாயில பேயா. அதை நீ சொல்லவே வேணாம், நானே வேற சொல்ல வேண்டாம், ஊரை சொல்ல சொல்லி பண்ணுங்க. எங்க ஊரை பேரை கேக்குறீங்களே, எங்க ஊரை பேரை கேட்டு நீங்க 3 பேர் என்ன என் பேரா புடுங்க போறீங்க? அவ்வளவு ஆயிரத்துல பாக்குறியா? காமிக்கிறியா? போனா வரமாட்டேன் வெளியே. அப்படியா? சொல்லுடியா, ஊரை பேரை சொல்லுடியா? என்ன? டேய், எங்க ஊரை பேர்ல சொல்ல முடியாது, போங்கடா. டேய், ஆம்லெட் வாயா. ஐயோ ஐயோ எங்கம்மா, ஊரை பேரை தான் கேட்டேன். பேரை சொல்ல முடியாத ஆம்புலன்ஸ் வாயா. யாரு அவன் என்ன கேக்குறான்? அவர்களுக்கு கொடுக்க போறம்பா நான் பாப்பாயில. ஒரே சொரு ஊர் என்ன பேர் என்ன செய்ய பயப்படுவாங்க. மங்கிஸ்தா கிங்கிஸ்தா பிஸ்தா பாயாசா என்னடி ஒரு பாயாசம் சொல்றாரு. ஊர் என்ன பேர் என்ன செய்கிற சொல்லுங்க. ஐயா, எங்க ஊரு பேரு சொன்னா விட்டுறீங்களா? எங்கடா டேய்? வழியா? வழி விட்டு போற சொல்லிட்டு விலகமா சொன்னடா, ஓட்ட முக்கு பையா. இத பாருங்க, நாங்க 6 பேரு இதே நாட்டை சேர்ந்தவங்க தாங்க. என் பேர் தாங்க அனிதா. ரொம்ப அழகா இருக்குமா? ஆமா. ஏங்க, என் பேரு நான் சொல்லவா? என் பேரு நான் சொல்லித்தான் ஆகணுமா? குளிருக்கு ஏத மாதிரி ஒரே சேரி. என் பேரு தான் ஓ கலா. பண்ணட பரதேசி கலாமா பேர் என்ன? என்னோட பேர் தான் இனிதா. ஐயோ, மேல கை வைக்க. என்னோட பேர் தான் சுனிதா. இல்ல உங்க அம்மா பாருங்க. என்னோட பேராங்க, என்னோட பேர் வந்துட்டான். நான் சொல்லவா சொல்லவா நீ சொல்ல என்னோட பேர் தான் சர்மிளா. நடுவர் ஒன்று சேர்ந்து ஊருக்கு நாளுக்கு ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும். இவங்க முத்தம் கேக்குறானுங்களே, அந்த முத்தம் எப்படி இருக்கும்? பயந்துட்டு இருக்கிற முத்தம் கேக்குறாங்க, எப்படி கேக்குறாங்க? எங்க இருக்கும்? ஏடி ஆசி பஞ்சாடி தாராமலைகளுக்கு அத்தை கட்டு இத்தை கட்டு கடைசியா முத்தம் கேக்குறாங்க. முத்தத்தை கேக்குறானுங்களே இவனுங்க. முத்தம் எங்கடி குடுக்கறது பொண்ணு? ஏண்டி அனிதா, நெல்லு மாற்ற ஒரியாட்டி இருக்கிறானே, இந்த இடத்துல எங்க தாண்டி போன முத்தம் கொடுக்கறது? ஏண்டா எங்களை போய் அந்த இடத்துல முத்தம் கொடுக்க சொல்றீங்க? ஏன் நீங்க இதுவரை சும்மா தான் இருக்கிறீங்க? வேணும்னா அவனை கொடுக்க சொல்லு. ஏன் நான் கொடுக்கணும்? சுகமா ஏண்டா அவன் கொடுத்தா இவனுக்கு
எதமா இருக்கு ஏய், வாடி. ஐயா, உங்களுக்கு முத்தமான வேண்டும் எங்களை விட அழகு வாய்ந்த பெண்கள் அதே மாதிரி போன பைத்தியம்